நெஞ்சம் தேடுதே, என் நெஞ்சம் தேடுதே. ஜெய் சாயிராம். என் அன்பு குழந்தையே, நான் உனக்கு கொடுக்க வேண்டியதை வழங்க வேண்டியதை அன்போடு வழங்கிக் கொண்டுதான் இருக்கிறேன். நான் உன்னை அரவணைத்துக் கொண்டுதான் இருக்கிறேன். சற்று பொறுமையாக இரு, நிதானமாக இரு. என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் உனக்கு நான் நல்லது நடத்தாமல் சென்று விடுவேனா என்ன? நிச்சயமாக மாட்டேன். அப்பா உன் கையை தான் பிடித்திருக்கிறேன். நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறுவாய். அதற்கு உன்னப்பா நானே பொறுப்பு. எது உன் வாழ்வில் நடந்தாலும் சற்று எச்சரிக்கையாகவே இரு. மாய வலைக்குள் சிக்கிக்கொண்டு பின் தவித்துக் கொண்டே இருக்காதே. உன்னை எச்சரிக்கை செய்யவே, நல்ல வழியில் உன்னை அழைத்து செல்லவே இதோ உன்னப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன். பூர்வ ஜென்ம புண்ணியத்தாலும் பாவத்தாலும் தான் எல்லோர் வாழ்விலும் கஷ்டங்களும் சந்தோஷங்களும் நிம்மதியும் மனக்குழப்பமும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்படி இருக்கும் சூழ்நிலையில் நீ மட்டும் விதிவிலக்காக இருந்துவிடவே முடியாது. அவரவர் செய்த கர்ம வினையின் தாக்கத்தினால்தான் அவரவர் வாழ்க்கையில் கஷ்டமும் துன்பமும் வேதனையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் நிலவியிருக்கிறது என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ மிக மிக கவனமாக, அதிகவனமாக இருக்க வேண்டிய தருணம் இது. இதை முழுவதுமாக கேட்டுவிட்டு ஒரு முடிவை எடுத்துவிடு. உன் மனதில் உள்ள கேள்விக்கு சர்வ நிச்சயமாக உனக்கு விடை கிடைத்தே தீரும். நீ விரும்புவது உடனே உனக்கு கிடைப்பதும் கால தாமதமாகுவதும் கிடைக்காமலே போவதும் எல்லாமே உன்னுடைய கர்ம வினையின் தாக்கத்தினால்தான் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். என்னுடைய பொக்கிஷமான பிள்ளைக்கான சந்தோஷத்திற்காக உன்னுடைய கர்மாவை நான் தட்சணையாக எடுத்துக்கொண்டு உனக்கு புண்ணியத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறேன். அந்த கர்மாவிலிருந்து நீ எப்படி வெளியே வரலாம் என்று ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறேன். உன்னுடைய கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே, அதிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வரவே நான் போராடி கொண்டிருக்கிறேன். உன் கர்மாவின் தாக்கத்தினை நீ எதிர்கொள்ள உனக்கு மன தைரியத்தையும் உடல் வலிமையையும் நான் உனக்கு வழங்கி கொண்டும் இருக்கிறேன். அதுவரை பொறுமையாக இரு. அதைவிட முக்கியமாக கவனமாக இரு, நிதானமாக இரு. நீ என்னிடம் கேட்டுதான் நான் உனக்கு கொடுக்க வேண்டும் என்றில்லை. உனக்கு என்ன தேவை, உன் வாழ்வுக்கு என்ன தேவை என்பதை ஒரு குழந்தைக்கு என்ன தேவையோ அது பெற்ற தாய்க்கும் தகப்பனுக்கும் எப்படி குழந்தை சொல்லாமலேயே தெரியுமோ, அதே போல உனக்கு என்ன தேவை என்பதை உன் அப்பா எனக்கு தெரியாமல் இருக்குமா? நிச்சயமாக இருக்காது. உனக்கு தேவையானதை தேவையான நேரத்தில், தகுந்த நேரத்தில், தக்க சமயத்தில் உனக்கு வழங்குவேன். உனக்கு கொடுக்கும்படி நான் அத்தனை வழிகளையும் செய்து முடிப்பேன். என் பிரியமான குழந்தைக்கு எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும், எப்படி வாரி வாரி வழங்க வேண்டும் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். உன்னுடைய ஆசைகள், விருப்பங்கள், எண்ணங்கள் எல்லாமே கூடிய விரைவிலேயே நிறைவேறும். எப்பொழுதுமே எந்த நேரத்திலும் மற்றவர்களை சார்ந்து கொண்டே இருக்காதே. இக்கட்டான சூழ்நிலை என்று ஒன்று வரும் பொழுது நீயே தீர்க்கமாக நம்பிக்கையோடு முடிவை எடுத்துவிடு. மற்றவர்கள் முடிவு செய்வார்கள், நமக்கான வாய்ப்பு வரும் என்று பொறுமையோடு காத்து கொண்டிருந்தால் உன் வாழ்க்கை வீணாகியே போய்விடும். எனவே எந்த இக்கட்டான சூழ்நிலை வரும் பொழுது நீயே தீர்க்கமாக ஒரு முடிவை எடுத்துப்பார். அந்த முடிவு நிச்சயமாக உனக்கு சாதகமாகவே இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன் பிள்ளையே. உன்னில் இருக்கும் நான் அதற்கு அனைத்து வழிமுறைகளையும் செய்து முடிப்பேன். ஆனால் நீயோ உன்மேல் அன்பும் இல்லாமல், அக்கறையாகவும் இல்லாமல், உன்மேல் வேஷமாக பாசம் வைப்பது போல் நடித்து கொண்டிருப்பவர்களிடம் போய் உனக்கான ஆறுதலை தேடுகிறாய். அதற்கான வழிமுறைகளையும் உன் வாழ்விற்கு விடைக்கான வழிமுறைகளையும் அவர்களிடம் போய் கேட்டு நிற்கின்றாய். ஏன் குழந்தையே, தீர்க்கமாக நீயே சிந்தனை செய்து கொள். குழந்தையே, அதிகமாக கோபப்படாதே. உன்னை உதாசீனப்படுத்தியவர்கள் மேலும் கோபப்படாதே.
உனக்கு உதவி செய்பவர்களின் மீதும் கோபப்படாதே. எதுவாக இருந்தாலும் மனதை நிதானமாக வைத்துக்கொள். அமைதியாக இருக்க பழகு. நீ வருத்தப்படுவதாலோ வேதனைப்படுவதாலோ மற்றவர்களை சார்ந்து இருப்பதாலோ எதுவுமே மாறப்போவதில்லை. கம்பீரமாக தைரியமாக உன் அடியை எடுத்து வைத்துக் கொண்டே இரு. ஆக வேண்டியதை நான் பார்த்து கொள்கிறேன் குழந்தையே. நீ நினைப்பது அடைய, நீ விருப்பப்பட்டதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க நான் அனைத்தையும் பார்த்து பார்த்து அதற்கான வழிமுறைகளை உனக்கு வழங்கிக் கொண்டே இருப்பேன். உன் கேள்விக்கான விடையையும் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். இது உன் அப்பாவின் சத்திய வாக்கு குழந்தையே. நான் உன் முன்பாக உனக்கு ஒரு வழிகாட்டியாக சென்று கொண்டிருக்கிறேன். உனக்கு பின்பாக ஒரு பாதுகாவலனாக உனக்கு பின்பாக வந்து கொண்டுதான் இருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் 8 திக்கிலும் இருந்து என் கண்காணிப்பில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். என்னை மீறி எதுவும் உன் வாழ்வில் தவறாக நிகழும்படி நான் விட்டு விடுவேனா என்ன? உன்னுடைய சிந்தனை, உன்னுடைய செயல்கள் அனைத்துமாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உன்னுடைய வாழ்வில் முக்கியமான முடிவுகள் எடுக்கும் நேரம் வந்துவிட்டது. ஆனால் நீ கவனமாக, மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நேரமும் இதுதான். அப்பா உன் கையை தான் பிடித்திருக்கிறேன். நம்பிக்கையோடு நீ உன் செயல்களை செய்து கொண்டே இரு. தீர்க்கமான முடிவுகளை நம்பிக்கையோடு தைரியமாக எடுத்துவிடு. ஆக வேண்டியதை நான் பார்த்து கொள்கிறேன். நீ உன் அப்பாவின் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என்னுடைய செல்ல குழந்தை. நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம் நீ. எனது இமைக்குள் உன்னை வைத்திருக்கிறேன். பின் ஏன் கலக்கம் கொள்கிறாய்? எப்படியாப்பட்ட பாதுகாப்பில் நாம் இணைக்கிறோம் என்பதை நினைத்து நினைத்து பூரிப்படைந்து கொள். சந்தோஷமாக உன் மனதை வைத்துக்கொள். என்னுடைய அரவணைப்பில் தான் நீ இருந்து கொண்டிருக்கிறாய். கண்ணின் இமை போல் உன்னை காத்து ரட்சித்துக் கொண்டிருக்கிறேன். உன் கையை நான் பிடித்து கொண்டுதான் இருக்கிறேன். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். எது நடந்தாலும் உன் வாழ்வில் நம்பிக்கை, பொறுமை, நிதானம், மற்றவர்களுக்கு தீங்கு இழைக்காத உன்னுடைய நினைவு, மற்றவர்களுக்கு உதவி செய்யும் உன்னுடைய எண்ணம், இந்த எண்ணத்தோடு நீ உன் வாழ்க்கை பயணத்தை மேற்கொண்டே இருந்தால் உன் வாழ்வு சுகமாகவும் இருக்கும். உனக்கு என்னுடைய அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே உண்டு குழந்தையே. நீ சுகமாகவும் ஜெயமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வாய். அதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. உன்னுடன் நான் எப்பொழுதுமே துணையாக இருப்பேன். எப்பொழுதுமே உன் கடந்த காலம் உன் எதிர்காலத்தை தீர்மானம் செய்யாது. என்னுடைய தீர்மானமே, என்னுடைய முடிவே உன்னுடைய எதிர்காலம். உனக்கான காலத்தை வகுப்பவனே உன் சாயப்பாதான். என் மீது நம்பிக்கை வை. உனக்கு நல்லதே நடக்கும். வாழ்வில் போராட்டம் இல்லாமல் ஜெயிக்கவே முடியாது. போராட்டம் இருந்தால்தான் அது வாழ்வாகவே இருக்கும். எனவே கஷ்டப்படுகிறேனே, போராட்டமாக இருக்கிறதே, வாழ்வே கஷ்டத்தில் உழன்று கொண்டிருக்கிறதே என்று சிந்தனை செய்வதற்கு பதிலாக நமக்கு வருவது எல்லாமே அப்பாவின் ஆசிர்வாதத்தால் தான் வருகிறது. அப்பாவின் அனுமதி பெற்றதால் தான் அது நம்மை நெருங்கி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டாலே போதும். உனக்கு வருவதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகி கொண்டாலே போதும். வருவது எல்லாம் உனக்கு நன்மையாகவே தெரியும். வந்தது எல்லாம் உனக்கு நன்மையாகவே இருக்கும். நீ எட்டிவிட்டாய், இழந்து விட்டோமோ என்று நீ நினைத்த ஒன்றை உன் கையில் மீண்டும் தரப்போகிறேன் உன் சாயி தேவா. இன்னும் உன் வாழ்க்கையில் எத்தனை நாளைக்குதான் இப்படி மெழுகுவர்த்தியாய் உருகிக் கொண்டே இருக்கிற போகிறாய்? மற்றவர்களுக்காக உன் வாழ்க்கையையே தொலைத்து கொண்டிருக்கிறாயே. இது உனக்கு புரியவில்லையா? அல்லது புரிந்தும் புரியாதது போல இருந்து கொண்டிருக்கிறாயா என்று உன் சாயப்பாவிற்கே புரியவில்லை. மற்றவர்களுக்காக, அவர்களுக்காக, என்னை புரிந்து கொண்டவர்களுக்காக, அவர்களுக்காகத்தான் இப்படி நான் மாறியிருக்கிறேன் என்றுதானே உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய வலியும் வேதனையும் உனக்கு பெரியதாகவே தெரியவில்லை. ஏனென்றால் நீ நேசிப்பவர்கள் மேல், நீ பாசம் வைத்திருப்பவர்கள் மேல் அதீதமான அன்பை திணித்து வைத்திருக்கிறாய். அதனால்தான் நீ படும் கஷ்டம் கூட உனக்கு வலிப்பதே இல்லை.
உன் பாசமான பிரியமான இருப்பவர்களுக்காக மனம் கோணாமல் நடக்கிறாய். அவர்கள் மனம் ஏதாவது விதத்தில் காயப்பட்டு விடுமோ என்று மிக கவனமோடு உன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறாய். இத்தனை ஆத்மார்த்தமான அன்பை பொழியும் உன்னை அவர்கள் புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்களா? உன் மனதை காயப்படுத்தாமல் இருக்கிறார்களா என்பது உனக்கு புரிகிறதா? நீ கஷ்டப்படுகிறாய், வேதனைக்கு உள்ளாக்குகிறாய். உன்னை அந்த அளவுக்கு வேதனைப்படுத்தியவர்களிடமே மீண்டும் போய் பாசத்தை பொழிகிறாய், அன்பை காட்டுகிறாய். அவர்கள் உன்னை பேசி மன வருத்தத்தோடு உன்னை காயப்படுத்தினாலும் கூட அமைதியாகவே இருக்கிறாயே. அவர்கள் பேசும் பொழுது கோபம் வந்தாலும் கூட அந்த கோபத்தால் உறவு முறிந்துவிடக்கூடாதே, உறவு பட்டு போய்விடக்கூடாதே என்று மிக ஜாக்கிரதையாகவும் மிக மிக கவனமாகவும் இருக்கிறாய். எது நடந்தாலும் என்னதான் நிகழ்ந்தாலும் நான் தாங்கிக் கொள்கிறேன், தாங்கும் பக்குவத்தை நான் பெற்றிருக்கிறேன். ஆனால் இந்த உறவு, நான் பாசம் வைத்திருக்கும் அந்த உறவு மட்டும் என்னை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டும் என்று எது வந்தாலும் தாங்கிக் கொண்டு சந்தோஷமாக இருப்பது போல நடித்து கொண்டிருக்கிறாய் என்பது உனக்கும் புரியும். உன்னை பார்த்து கொண்டிருக்கும் உன் சாயப்பாவிற்கும் மிக நன்றாகவே புரியும். உன்னுடைய அன்பு அவ்வளவு ஆழமானது. ஆனால் அந்த அன்பு கொடுக்கும் இடம் உண்மையானது என்று தெரிந்து கொண்டு பின் உன்னுடைய அன்பை கொடுத்தால் உன் மனமும் குளிரும், உன்னை பார்த்து கொண்டிருக்கும் என் மனமும் குளிரும். எல்லாம் பொறுத்திருந்து பொறுத்திருந்து அடிமேல் அடிபட்டு இன்று உன் மனம் தாங்கும் சக்தியையே இழந்து நிற்கிறது. என் குழந்தையே, நான் கூறுவதை சற்று கவனமாக பார், கவனமாக கேள், கொஞ்சம் உனக்காக வாழ யோசி. நீ பாசம் வைத்தவர்கள், அன்பை பொழிந்தவர்கள் உன் அன்பை புரிந்து கொள்ளவில்லையே என்று உன் மனதை நோகடித்து உட்கார்ந்திருக்கிறாய். ஆனால் என் பிள்ளை இப்படி மன வருத்தத்தோடு இருப்பதை பார்த்து கொண்டு என்னால் அமைதியாக இருக்க முடியவில்லை. என் மனமும் வலிக்கிறது என்பது உனக்கு புரிகிறதா? நீ வருத்தப்பட்டு கொண்டே இருப்பதை, வேதனைப்பட்டு கொண்டே இருப்பதை நான் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். கர்ம வினைகளை இறைவன் அவர்களை மட்டுமே வைத்து நடத்துவதில்லை. அவர்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பதை வைத்துக்கொண்டு அந்த கர்ம வினைகளை அவர்களை அனுபவிக்கவும் இல்லை. அவரவர் செய்த கர்ம வினைகள் அவரவர் செய்த பாவ புண்ணியத்தின் பலன்களாக, போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்தின் பலன்களாகவே இப்பொழுது அவர்களுக்கு நன்மையோ தீமையோ நடக்கிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. அந்த கர்ம பலனை நீ அனுபவிக்க வேண்டுமென்றால் அது மற்றொருவர் மூலமாகத்தான் உனக்கு நடக்கும். இதை புரிந்து கொள் என் குழந்தையே. அப்படியாக முடிவு செய்யப்பட்ட ஒரு நிகழ்வு அப்படித்தான் நடக்கும். முடிவு செய்யப்பட்டதுதான் நடக்கும். உனக்கு ஒருவர் கஷ்டங்களை கொடுத்தால், உனக்கு ஒருவர் வேதனையை கொடுத்தால் அதை நினைத்து கவலைப்படாதே, அவர்களை வெறுக்காதே. அவர்கள் மூலமாக உன் கர்ம வினைகள் குறைகிறது என்பதை மாற்றி சிந்தித்துப்பார். அவர்களை வைத்து உன் கர்ம வினைகளை இறைவன் குறைத்து கொண்டிருக்கிறார் என்பதை நிதர்சனமாக புரிந்து கொள். உன் கர்ம வினைகளின் வலிமைகள் மற்றவர்கள் மூலமாக நீ கழித்து கொண்டிருக்கிறாய் என்பதை தீர்க்கமாக நம்பு. இவர்கள்தான் உன் வாழ்வில் வர வேண்டும், உன் வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படிதான் நீ வாழ வேண்டும் என்று அனைத்துமே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான். முடிவு செய்யப்பட்டதுதான் இது நாள் வரை உன் வாழ்வில் நடந்தது, இனியும் அப்படித்தான் நடக்கும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். எவ்வளவு வசதியாக நீ வாழ்கிறாய் என்பதல்ல உன் வாழ்க்கை, எப்படி மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்கிறாய் என்பதிலிருக்கு உன்னுடைய அழகிய வாழ்க்கை. ஒரு நல்ல விஷயத்திற்கு நாம் நினைக்கும் முன் இல்லாத தடங்களெல்லாம் நாம் அதை செய்ய மேற்கொள்ளும் பொழுதுதான் வரும்.
அதை நினைத்து மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. வருவது வரட்டும், போவது போவட்டும் என்று உன் மனதை பக்குவமாக வைத்துக்கொள். உன்னை நோக்கி வருகின்ற அனைத்தும் என் கைகளிலிருந்துதான் உன்னிடம் வருகிறது என்பதை புரிந்து கொள். அதை எதிர்நோக்கி நீ எடுக்கும் பக்கமே உன் வாழ்க்கை என்னும் புத்தகம் எப்படி இருக்கப் போகிறது என்பதை தீர்மானிக்கும். அந்த புத்தகம் குறிக்கின்ற முக்கியமான காலம் நிகழ்காலம் மட்டும்தான். அதை எழுத உனக்கு எழுதுகோலாய் நான் இருப்பேன். உன் இறந்த காலத்தில் 1000 விஷயங்கள் நல்லதாகவும் கெட்டதாகவும் இருக்கும். அது உன்னுடைய தவறு அல்ல. உனக்கான என்ன தீர்மானிக்கப்பட்டதோ அதை தான் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். அதனால் முடிந்தது முடிந்துவிட்டது. அதை நோக்கி தேவையில்லாத ஞாபகத்தில் பயணித்துக் கொண்டே இருக்காதே. எதிர்காலம் நீ தீர்மானிப்பது அல்ல. நீ நினைப்பது போல எதுவுமே நடக்காது. நீ ஆசைப்படுவது எதுவுமே நடக்காது. அனைத்துமே தீர்மானித்தபடிதான் நடக்கும். நான் காட்டிய வழியில் நீ பயணித்து கொண்டே இரு. உனக்கு சேர வேண்டியதை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் சர்வ நிச்சயமாக. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்குமே கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? நான் இருக்கிறேன். என்னை உன் கண்கள் அறிந்ததோ அன்று உன் வாழ்வின் நிகழ்வுகளெல்லாம் விசித்திரமாக இருக்கும். அனுபவங்களும் உணர்வுகளும் உணரப்படும். அப்போதுதான் என் லீலைகளை நீ அறிவாய். அதுதான் உன் வாழ்வில் வண்ணம் ஏற்பட போகும் காலங்கள். உன் வாழ்வில் உள்ள நிகழ்வுகள், சூழல், அதுதான் வண்ணங்கள். ஏராளமாய் உனக்கும் நீ விரும்பிய வாழ்க்கையில் குவியப் போகிறது. கலங்காதே, உன் சாயப்பா நான் இருக்கிறேன். நான் இருக்கும் வரை எதற்குமே நீ பயப்படவோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பல்வேறு நல்வினைகள் செய்ததன் பலனாக நீ மனிதனாக பிறந்திருக்கிறாய். ஆனால் பிறர் செய்த அனைத்தும் நற்செயல்களும் மறந்து அலட்சியம் செய்கிறார்கள். நன்றியோடு இரு. மற்றவர்களுக்கு எப்பொழுதும் நன்றியோடு இரு. நீ என்ன செய்தாலும் நான் அதை அறிவேன். உன் செயல்கள் நல்லதாகவும் உனது நடத்தை சரியாகவும் இருந்தால் உனது அனைத்து விஷயங்களையும் நானே உடனிருந்து கவனித்துக் கொள்வேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும்போது எதற்குமே நீ கவலைப்படவோ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? நீ ஏற்றிய தீப ஒளியின் சாட்சியாகவே கூறுகிறேன். நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது, வேண்டியது, வேண்டி விரும்பி கேட்டது, ஆசையாக இருப்பது அனைத்தையும் உனக்கு சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் கொடுப்பதற்காகவே நான் உன்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உனக்கு ஏன் மனக்கவலை? நேரடி அற்புதம் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. நான் அதை உனக்காகவே நிகழ்த்தி வைப்பேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உன் மனதில் தேவையில்லாத குழப்பமோ பயமோ வேண்டவே வேண்டாம். உன் சாயப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே இருந்து கொண்டே இருக்கிறேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்து விடாதே, மறுத்தும் விடாதே. நான் உனக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கைக்கு என்ன தேவை என்பதை யோசித்து யோசித்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன். எனக்கு எதுவுமே நடக்கவில்லை என்று மட்டும் நினைத்து விடாதே. நடப்பது அனைத்தையும் நன்றாக தீவிரமாக சிந்தித்துப்பார். நீ நினைப்பதற்கு மேலாகவே எல்லாம் உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது என்பது அப்பொழுதுதான் உனக்கு தெள்ள தெளிவாகவே புரியும். மற்றவர்களால் எப்பொழுதும் உனக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும் என்று மட்டும் நினைத்து விடாதே. காலங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும். வருவதெல்லாம் வசந்த காலமாகவே இனி உன் வாழ்வில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். மன மகிழ்ச்சி எப்பொழுது வருகிறது தெரியுமா? உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகுதானே வருகிறது மனமகிழ்ச்சி. அதனால் உன் கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக வைத்து கொள்ளவே நான் முயன்று கொண்டிருக்கிறேன். கவலைகளை மறந்து என் மடியில் ஓய்வெடு குழந்தையே. நான் பார்த்து கொள்கிறேன். நீ ஏற்றிய தீபத்தின் சாட்சியாகவே கூறுகிறேன். நான்
இருக்கிறேன். முதலில் உன்னை கொண்டு வருவது மிக மிக கஷ்டமாகத்தான் முதலில் இருக்கும். ஆனால் முயன்று பார், முடியாதது என்று எதுவுமே இந்த உலகில் இல்லை. உலகத்தில் எதுவுமே நிலையானது அல்ல என்பதுதான் உண்மையிலும் உண்மை. நிலையாமை மட்டும்தான் இந்த உலகின் ஒரே நிலையான உண்மை. அந்த உண்மையை உணர்த்துவதும் தெளிவதுமான அனுபவமே நமக்கு வாழ்க்கை பயணமாகவே ஆகிறது. அந்த பயணத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் நாம் விரும்பியோ விரும்பாமலோ இந்த உண்மைக்கு நாம் ஆட்கொள்கிறோம். அதன் தாக்கத்தில் தீவிரத்தில் நாம் அனைவருமே செயலிழந்து நிதானமிழந்து தவறி மயங்கி நிற்கிறோம். அத்தகைய மயக்க நிலையை எதிர்கொள்ளவும் அதிலிருந்து மீளும் வழிவகைகளை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதன்படி நம் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே இருந்தால் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகவும் அனைவருக்கும் பயனுள்ளதாகவும் மாறிவிடுகிறது. நிலை இல்லாதவர்களை நிலையானது என எண்ணி அதில் மனம் மயங்கி வாழ்க்கையை வீணடிக்காமல் நிலையான பேரருளை உணர்ந்து தெளிந்து அதன் வழி நிற்பதே நம் வாழ்க்கையில் நீ முன்னேறுவதற்கான வெற்றியடைவதற்கான மிகப்பெரிய ஊக்கமாகவே இருக்கும். கோபத்தை முதலில் குறைத்து கொள்ள பழகிக்கொள். எனக்கான நன்மைகள் இப்பொழுது நடந்தே தீர வேண்டும் என்ற கட்டாயத்திலும் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறாய். கவலைப்படாதே என் பிள்ளையே. இன்றைய இந்த வாக்கினை முழுமையாக நம்பிக்கையோடு கேள். காத்திரு. காத்திருந்து பின் கிடைக்கும் சந்தோஷம்தான் இரட்டிப்பு மகிழ்ச்சியாகவே இருக்கும். இன்னும் 3 தினங்களில் நீ காத்திருப்புக்கான அத்தனை பலன்களையும் சர்வ நிச்சயமாக பெறுவாய். காத்திரு. 3 தினங்கள் வரை காத்திரு. உன் வீட்டில் அதிசயம் நடக்கப் போகிறது. நான் அதை அற்புதமாகவே உன் வாழ்க்கையில் நடத்தி வைப்பேன். காத்திரு. 3 தினங்களுக்காக காத்திரு. பேரின்ப மகிழ்ச்சியை அடையப் போகிறாய். உன் மகிழ்ச்சியின் துவக்கத்தில் காலடி எடுத்து வைக்கப் போகிறாய். நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு பல நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் உன் வாழ்வில் நடைபெறப் போகிறது. முழுவதுமாக நம்பிக்கையோடு கேள். இறுதியில் முகம் மலர்வாய். உன் கஷ்டங்களை தீர்ப்பதற்கான வழியை, உன் கர்மாவின் வலிமைகளை குறைப்பதற்கான வழியை நான் கூறப்போகிறேன். தைரியமாக கேள். நம்பிக்கையோடே கேள். இறுதி வரை கேட்டுவிட்டு அதை அப்படியே கடைப்பிடித்து வா. உன்னுடைய நிலைமை நிச்சயமாக ஒரு மாற்றம் பெறும். காத்திரு. இன்னும் 3 தினங்களே. யாராவது உன்னை காயப்படுத்தினார்களோ, நீ தவறே செய்யாமல் உன்மேல் பழியை சுமத்தி நீ காயப்பட வேண்டும், தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணினார்களோ, மறந்தும் கூட அவர்கள் மேல் கோபப்பட்டு விடாதே. அவர்கள் மீது பழிவாங்கும் எண்ணமும் வேண்டாம். அவர்களை திரும்பவும் காயப்படுத்த வேண்டும், பழிவாங்க வேண்டும் என்ற நினைப்பும் உன் மனதில் வேண்டவே வேண்டாம். ஒன்று தெரியுமா? உன்னை காயப்படுத்துவதால், உன்னை கண்ணீர் சிந்த வைப்பதால் அவர்கள் தாமாகவே முன் வந்து உன்னுடைய கர்மாக்களை அவர்கள் கையில் ஏந்தி கொள்கிறார்கள் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. புரிகிறதா பிள்ளையே? தவறே செய்யாமல் நம் தண்டனையை நமக்கு கொடுப்பார்களேயானால் நம் கர்மாவை நாம் கேட்காமலேயே அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள் என்றுதானே அர்த்தம். உன்னுடைய கர்மா அவர்களாலேயே குறைக்கப்படும். ஆனால் அவர்களுக்கு எதிராக நீ நடக்க வேண்டும் என்று நினைத்தால் உன்னுடைய கர்மாக்கள் இரட்டிப்பாக ஏற்றப்படும். எனவே அனைத்தையும் புரிந்து நடந்து கொள். கோபம், பழிவாங்கும் எண்ணம், அடுத்தவரை காயப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் உன்னில் எழுந்தால் இனி அடுத்தடுத்து வரும் ஜென்மங்களில் உன்னுடைய கர்மாக்கள் கூட்டப்பட்டு கொண்டே இருக்கும். உன்னுடைய கர்மாக்களை கழிக்க நீ மறு ஜென்மம் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். எனவே மற்றவர்களை காயப்படுத்த வேண்டும், பழிவாங்க வேண்டும், கோபமாக நடந்து கொள்ள வேண்டும், மற்றவர்கள் மனதை காயப்படுத்த வேண்டும், தீங்கு இழைக்க வேண்டும் என்பது போன்ற சிந்தனையை உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு.
எது நடந்தாலும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. முடிவே தெரியாத பாதையில் நான் பயணித்துக் கொண்டே இருக்கிறேன். என் வாழ்க்கைக்கு முடிவே இல்லையா என்று நீ புலம்புவதும் என்னிடம் கேட்பதும், உன் கண்ணால் என் கண்களை ஏக்கத்தோடு பார்ப்பதும் எனக்கு புரியாமல் இல்லை என் குழந்தையே. முடியுமா முடியாதா என்ற வார்த்தைகளை மறந்துவிடு. முடியும் என்ற நம்பிக்கையோடு அடுத்த அடியை எடுத்து வை. உனக்கான வாழ்வு நிச்சயமாக மிக பிரகாசமாகவே உன் கண்களுக்கு தெரியும். உன் கஷ்டங்களுக்கான முடிவும் உன் கண்களுக்கு புலப்படும். தோல்விகள் வந்துவிட்டால், சோதனை வந்துவிட்டால் உடனே முடங்கி உட்கார்ந்து விடாமல் அதற்கான காரணங்களை நீ கண்டறிந்து செயல்படு. அதற்கான காரணம் என்ன என்பதை ஆராய். அப்பொழுதுதான் உன்னுடைய நாளைய வெற்றியை நோக்கி உன்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியும். நம்பிக்கையோடு, எப்பொழுதுமே நம்பிக்கையோடு உன் நாட்களை நகர்த்தி கொண்டே இரு. காலம், அதற்கான காலம் கட்டாயமாக உன் கவலைகளுக்கு மருந்து போடும் என்ற நம்பிக்கையோடு நாட்களை நகர்த்தி கொண்டே இரு. என்றல்ல என்றாவது ஒரு நாள் உனக்காக விடியல் இருக்கும். உனக்காகவே சூரியன் உதிக்கும் என்ற நம்பிக்கையை மட்டும் விட்டே விடாதே. உனக்கு துணையாகத்தான் எப்பொழுதுமே உன் அப்பா இருந்து கொண்டிருக்கிறேனே, பின் ஏன் எப்பொழுதுமே ஒருவித மனப்போராட்டத்தோடு ஒரு விதமான சங்கடங்களோடே இருந்து கொண்டிருக்கிறாய் குழந்தையே? அனைத்தையும் விட்டு ஒளி. முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும், போனது போனவையாகவே இருக்கட்டும். உன் வாழ்வில் இது நாள் வரை நடந்தது நடந்தவையாகவே இருக்கட்டும். இனி வரப்போவதை நினைத்தும் பயப்படாதே. இப்பொழுது, இந்த நொடி, இந்த நாள், இந்த நேரம், இதை எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ முடியுமோ, எவ்வளவு மகிழ்ச்சியை இந்த நேரத்தில் அனுபவிக்க முடியுமோ அதை அனுபவித்து வாழ பழகிக்கொள். உன் வாழ்க்கையில் நீ நிம்மதியை மிக சுலபமாக அடையலாம். மனதில் நிம்மதி வந்துவிட்டாலே போதும், மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்தமும் அற்புதமும் எல்லாம் ஒவ்வொன்றாக உன்னை தேடி வரும் நிச்சயமாக. என் அன்பு குழந்தா, மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே என்று நான் பலமுறை உனக்கு எச்சரித்தேன். ஆனால் என் வாக்கை நீ கேட்டாயா? அவர்களையே நினைத்து நினைத்து உன் நேரத்தை நீயே வீணாக பாழாக்கிக் கொண்டிருக்கிறாய். அவர்கள் உன்னுடைய உழைப்பில் குளிர் காய்கிறார்கள் என்பது உனக்கு புரியவில்லையா? அல்லது புரிந்தும் புரியாமல் போல் இப்படியே இருக்கிறாயா? உன்னிடமே அனைத்தையும் பெற்றுக்கொண்டு உன்னையே குறை கூறுபவர்கள், உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுபவர்களும் அவர்களேதான். ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல், அதை புரிந்தும் புரியாமல் போல் அவர்களுக்கே ஓடி ஓடி உதவி செய்து கொண்டிருக்கிறாய். என்னுடைய பொக்கிஷமான பிள்ளை நீ நல்லவர்களாக இரு. நான் தான் அதை உனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். எப்பொழுதும் நல்லவர்களாக இரு. மற்றவர்கள் மனதை காயப்படுத்தாதே. மறந்தும் கூட மற்றவர்கள் மனதை புண்படுத்தும்படி நடந்து கொள்ளாதே என்று நான் தான் உனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். அதன்படிதான் நீயும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் குழந்தையே. ஆனால் ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். அனைத்தையும் மற்றவர்களுக்காக தியாகம் செய்கிறேன் என்று எண்ணிக்கொண்டு சாயப்பாவின் வாக்குப்படித்தான் நான் நடந்து கொள்கிறேன் என்பதை மனதில் நிறுத்தி கொண்டு மற்றவர்களிடத்தில் ஏமாளியாக இருந்து விடாதே. இப்படி நீ ஏமாளியாக இருந்துவிட்டால் உன் வாழ்க்கையே நரகமாகிவிடும். உன்னை கீழே தள்ளிவிட்டு உன்னையே ஏளனமாக பார்க்கும் உலகம் இது. எனவே ஏமாளியாக இருக்காதே. இப்படி நீ இருந்தால் இதுதான் உன் வாழ்வில் நடக்கும். உனக்காக நிறைய கடமைகள் காத்திருக்கிறது என் பிள்ளையே. அதை முதலில் கவனி. அதை முதலில் திறம்பட செய். உன் வாழ்க்கையே உனக்காக காத்திருக்கிறது. உன் வாழ்க்கையை நீ வெற்றியோடு வாழ பழகு. அந்த வாழ்க்கையை, கிடைத்திருக்கும் அந்த பொக்கிஷமான வாழ்க்கையை எப்படி திறம்பட கொண்டு சென்று அந்த வாழ்க்கையில் வெற்றி கனியை பறிக்கலாம் என்ற சிந்தனையை உன் மனதில் கொண்டு வா. அதை விட்டுவிட்டு மற்றவர்களை பற்றி நினைப்பதும், மற்றவர்களுக்காக உதவுவதும், மற்றவர்கள் மனதை காயப்படுத்தாமல் எப்படி இருப்பது என்று யோசிப்பதும் இப்படியே உன் வாழ்க்கையை கழித்துவிட்டால் உன் வாழ்க்கை உனக்கே இல்லாமல் போய்விடும். மற்றவர்கள்
யாரும் உன்னை மதிக்கவில்லை என்று நினைத்து புலம்பிக் கொண்டே இருக்காதே. அமைதியாக இரு. உன்னுடைய மதிப்பு தெரிந்து அவர்களே உன்னை தேடி வரும் நேரம் வெகு தொலைவில் இல்லை. நான் அந்த நேரத்தை என் பிரியமான கண்மணிக்காகவே உருவாக்குவேன். என்னை சர்வசாதாரணமாக நினைக்காதே என் குழந்தையே. நான் கூறுவது இன்று இரவுக்குள் பலிக்கும் பார். அதன் அறிகுறி கூட உனக்கு தெரிய ஆரம்பிக்கும். உடனே ஆச்சரியத்தில் உறைந்து விடாதே. உன் வாழ்க்கையில் நீ எதிர்கொள்ளப் போகும் அதிசயத்தையும் சந்தோஷத்தையும் காண ஆயத்தமாகு.